என் அன்பு தங்கமே, நாளை இந்த 3 பேர், அதாவது 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் சேர்ந்து நீ நினைத்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகிறார்கள். இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இவர்கள் யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அதிலும் குறிப்பாக நாளை உனக்கு இவர்கள் நல்ல விஷயத்தை நடத்த வேண்டி வருவதற்கு என்ன காரணம் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம். உனக்கான எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் பிள்ளையே, என்ன நடந்திருந்தது, ஏது நடந்திருந்தது என்பது எல்லாம் ஒருபுறம். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி நிச்சயமாக உன்னை மெய் சிலிர்க்க வைக்கப் போகின்றது. எல்லா நாளிலும் என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த நாளில் உனக்கென யாரும் இல்லை என்று சொல்லி நீ கலங்கியது எல்லாம் போக, இனி உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கப் போகின்றது. உன்னை தேடி எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதும், உன்னை தேடி எப்பொழுதும் நான் உனக்காக உன்னை தொடர்கிறேன் என்பதும் எப்பொழுது உனக்குள் முழுமையான புரிதலை கொடுக்கிறதோ அப்பொழுது இவை எல்லாமும் உனக்கான நம்பிக்கையையும் கொடுக்கும். நம் தாயானவள் நமக்கு எல்லா விஷயங்களையும் நடத்தி தருவாள் என்கின்ற நம்பிக்கையையும் உனக்கு கொடுக்கும். அதுபோலத்தான் இந்த நேரம், இந்த சூழ்நிலைகள் இவை எல்லாவற்றையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இவை அத்தனையிலும் நீ உனக்கான மாற்றத்தை பெறக்கூடிய நேரம். நான் ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பது நீ நன்கு அறிந்த உண்மை. அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் என்னிடத்திலிருந்து நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி அத்தனையையும் நான் உனக்கென கொடுப்பேன். உன்னை தேடி வந்து எல்லா மாற்றங்களையும் நான் உன்னோடு கொண்டு வந்து நிறுத்துவேன். இந்த நேரம் என் பிள்ளை, எதற்காகவும் இனி நீ வருந்த வேண்டாம். ஏனென்றால் உனக்காக உன்னை தேடி வந்திருப்பது இந்த வராகி நான் அல்லவா? உனக்கான இந்த அதிர்ஷ்ட செய்தியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது உன் வராகி நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனி எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா? என் பிள்ளையே, எப்பொழுதும் போல நீ தேடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு புதிய புதிய திருப்பங்களும் புதிய புதிய மாற்றங்களும் நடக்கும். நீ எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாய், இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் அடைந்துவிட துடிக்கிறாய் என்று இந்த வாழ்க்கை ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் அல்லவா? இந்த நேரம் நீ நினைத்ததை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கை பல மாற்றங்களை கொடுக்கும். நீ ஆசைப்பட்டதை விடவும் பல அதிசயங்களை உனக்கு நடத்தும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தான் நாளை இந்த 3 பேரால் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எதையும் கொடுத்து விடுவதில்லை. அவ்வளவு எளிதாகவும் எதுவும் உனக்கு கிடைத்து விடுவதும் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையை புரிய வைக்கவும், ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்தவும் இந்த வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிடும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் கொண்டு வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல திருப்பங்கள் நடக்க வேண்டும். நீ கடந்து வந்த பல பாதைகளில் இருந்த அத்தனை சோதனைகளும் உனக்கு விட்டு விலக வேண்டும். உனக்கு பேரதிசயங்களை நடத்திவிட நினைக்கின்ற இந்த நேரம், அதை உனக்கு நடத்தி கொடுக்க வருகின்றவர்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா? உனக்கு நல்லது நடக்கும் என்றதும் என் பிள்ளை உன்னுடைய முகத்தில் இருந்த அந்த சந்தோஷத்தை நான் கண்டேன். இந்த சந்தோஷத்தோடு யார் என்று தெரிந்து கொள். நாளைய விடியல் என்பது வெள்ளிக்கிழமையினுடைய விடியல், சஷ்டியினுடைய விடியல். இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி கொடுக்க கந்தன் வந்து விடுவார். நாளைய இரவு நேரம் என் பிள்ளை உன்னால் மறக்க முடியாத ஒரு உறவாக உனக்கு இருக்கப் போகின்றது.
ஏன் தெரியுமா? ஏனென்றால் என் குழந்தை, பல நாட்களாக நீ வேண்டி நின்ற விஷயம் ஒன்று. கடந்த 3 நாட்களாக நீ செய்த பூஜையினால் உனக்கு விநாயக பெருமானிடத்தில் இருந்தும் பஞ்சமி நாயகியான இந்த வராகி என்னிடத்திலிருந்தும் கந்தனிடத்திலிருந்தும் மிக பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது. விநாயக பெருமானும் கந்தனும் அந்த 2 ஆண்கள், இந்த வராகி அந்த ஒரு பெண். இப்பொழுது நான் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? என் குழந்தையே, இந்த நேரத்தில் நான் உனக்கென கொடுக்கின்ற இந்த விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா அற்புதங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுபிடித்து விடுவாய். உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னவென்றாலும் அந்த இடத்தில் நான் நிற்கிறேன் என்பது மட்டும் உனக்கு புரிந்துவிட்டால் அது போதுமல்லவா? நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நான் உனக்கு உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா சொன்னது போல விநாயக பெருமானும் கந்தனும் இந்த வராகியும் சேர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றியும் நான் உன்னை தேடி வரும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்றாலும், ஏது வேண்டும் என்றாலும் அதிலிருந்து நீ முழுமையான மனத்தெளிவோடு ஒவ்வொரு விஷயங்களையும் பெற துடிக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று உன்னை கைகொடுத்து தூக்கிவிட நான் உறுதுணையாக உனக்காக உன்னை தேடி வருவேன் அல்லவா? நீ விநாயகர் சதுர்த்தியில் விநாயக பெருமானை மனதார வணங்கியதற்கும், பஞ்சமியில் இந்த வராகி உன் இல்லத்தில் தங்கி இருந்ததை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றாலும், கந்தன் சஷ்டியில் உன் வீட்டில் நின்று உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பது உண்மை என்று நீ உணர்ந்திருந்தாலும், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டிய காலமும் வந்துவிட்டது. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை எதை நினைத்தும் வருந்தாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சரியாக பெற்றிட நீ உறுதியாக நிற்க வேண்டும். அதுவே உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கண் கலங்கி நிற்காதே, எதற்கெடுத்தாலும் மனம் விரும்பி நிற்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்க தெய்வங்கள் தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வருகின்ற அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கை கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை காட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நல்லது நடத்த வேண்டிய காலம் உனக்கு நிச்சயமாக என்றும் என்றென்றும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலமும் கைகூடி வந்துவிட்டது என்பதனை புரிந்து கொள். நமக்கென யாரும் இல்லை என்று சொன்னாய். ஆனால் உன் வீட்டிற்கு தெய்வங்கள் வரிசையாக வருவதை பார்த்தால் உன்னை விட பேரதிர்ஷ்டத்தை செய்தவர்கள் இங்கு வேறு யாரும் இல்லை என்றுதான் தோன்றுகிறது. உன்னுடைய உண்மையான எண்ணங்களும் உன்னுடைய உண்மையான நம்பிக்கையும் தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற இறை பக்தியும் தான் உன்னை தேடி எல்லா விஷயங்களையும் வர வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி அத்தனையையும் உன் வசமாக்கி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாமோ கடந்த நமக்கு இது ஒன்று மிகப்பெரிய காரியம் அல்ல. எத்தனையோ விஷயங்களை கடந்து விட்ட நமக்கு இது ஒன்று மிகப்பெரிய அதிசயம் அல்ல. இதையும் உன்னால் கடந்து விட முடியும். இந்த விஷயத்தையும் தாண்டி உன்னால் பேரதிர்ஷ்டத்தை அடைய முடியும் என்பதனை நீ நம்பு. அது போதும். எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எல்லா சூழ்நிலையும் உனக்கு சரியாக இருப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கண்டு பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். கலங்காமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும்.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.